காய்ஸ், நம்ம தளபதி விஜய் நடிச்ச ஜனநாயகன் படம் ஒரு பயங்கரமான சிக்கல்ல இப்ப மாட்டிட்டு இருக்கு. படத்துக்கான சீன்ஸை இன்டர்நெட்ல லீக் அவுட் பண்ணிட்டாங்க. இத பத்தி தான் இந்த ஒரு வீடியோல பேச போறோம். இதையும் தாண்டி ஜனநாயகன் அடுத்த கட்டத்துக்கு எப்படி போகும் இதெல்லாம் பார்க்கிறதுக்கு முன்னாடி நம்ம தமிழ் சினிமால இருந்து வர அப்டேட்ஸ் அதிரடியா நம்ம சேனல்ல இறக்கிட்டு இருக்கோம். சோ சேனலை செக் பண்ணி பார்த்துட்டு புடிச்சாம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. முந்தா நேத்து நைட்டு, அதாவது ஏப்ரல் 9ஆம் தேதி எக்ஸாப்ல நிறைய பேர் ட்வீட் போட்டுட்டு இருந்தாங்க ஜனநாயகன் படத்தை லீக் பண்ணிட்டாங்கன்னு. மாஸ்டர் படமும் ரிலீஸ் ஆகிறதுக்கு 2 நாளைக்கு முன்னாடி படத்துக்கான சில சீன்ஸ் லீக் அவுட் பண்ணிருந்தாங்க. அந்த லீக் அவுட்லாம் சும்மா 5 செகண்ட் 10 செகண்ட் மட்டும் தான் இருக்கும். ஆனா இப்ப வந்திருக்கிற ஜனநாயகன் லீக் அவுட்ட பத்தி பார்த்தா ஃபர்ஸ்ட் ஒரு 2-3 சீன்ஸா இறக்குனாங்க. அப்புறம் தளபதி கச்சேரி சாங்ல கடைசி 1 நிமிஷம் தியேட்டர்ல பார்க்க வேண்டிய அந்த 1 நிமிஷத்தை லீக் அவுட் பண்ணாங்க. இதை விட பெரிய ஷாக்கிங் என்னன்னா, நேத்து ஃபுல் படத்தை லீக் அவுட் பண்ணிட்டாங்க. படத்தை ஹை குவாலிட்டில லீக் பண்ணிருக்காங்க. இத பார்த்த தளபதி ஃபேன்ஸா இருக்கட்டும் இல்ல சினிமா ஃபேன்ஸா இருக்கட்டும் எல்லாம் பயங்கர அதிர்ச்சியில இப்ப இருக்காங்க. நேத்து லீக் ஆன படத்தை எந்த ஒரு சோஷியல் மீடியாலும் லீக் அவுட் பண்ணக்கூடாது, ஷேர் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு கேவியன் ஒரு அறிக்கையை விட்டாங்க. லட்சக்கணக்கான பேரு ஜனநாயகன் படத்தை பார்த்துட்டாங்க. இந்த ஒரு விஷயம் பயங்கர சிக்கலா தான் கொண்டு போய் விட்டுருக்கு. படத்துக்கான கலெக்ஷன் பயங்கரமா பாதிப்பாகும். யாரு படத்தை லீக் அவுட் பண்ணிருக்காங்கன்னு தெரியல. இத பத்தி நான் என்ன சொல்றேன் அப்படின்னு பார்த்தா, அதர் ஸ்டேட் சினிமாவை பொறுத்தவரையும் பயங்கர ஒற்றுமையா இருக்காங்க. காந்தாரா, இப்ப வந்திருக்கிற துரந்தர் தி ரிவெஞ்ச் எல்லா படமுமே பாக்ஸ் ஆபீஸ்ல பயங்கர கலெக்ஷனை கொடுத்திருக்கு. நம்ம தமிழ் சினிமா இன்னும் 1000 கோடியை தொடாம தான் இருக்காங்க. அது இப்ப பிரச்சனை கிடையாது. தமிழ் சினிமால இருக்கிற ஃபேன்ஸ் எல்லாம் ஒற்றுமையா இருந்தாலே போதும். லீக் ஆன படத்தை யாரும் ஷேர் பண்ணாம இருந்தாலே போதும். இந்த பிரச்சனையை நம்ம ஓரளவுக்கு சால்வ் பண்ணிடலாம். 500 கோடி செலவு பண்ணி எடுத்த ஒரு படத்தை இப்படியா பண்றது அப்படின்னு நினைச்சா சினிமாவோட ஃபேன்ஸ் எல்லாம் பயங்கர அப்செட்ல இப்ப இருக்காங்க. இவ்வளவு நடந்தும் படத்துக்கான சென்சார் சர்டிபிகேட் இன்னும் வராம தான் இருக்கு. சென்சார் சர்டிபிகேட்டை பத்தி கேவியன் ஒன்னும் சொல்லாம தான் இருக்காங்க. இந்த ஒரு ரீசனால படத்தை ரொம்ப சீக்கிரமா நம்ம எதிர்பார்க்கலாம் நினைக்கிறேன். எலெக்ஷன் முடியற அளவுக்குலாம் வெயிட் பண்ண முடியாது. படம் லீக் ஆயிடுச்சு, நம்ம கூடிய சீக்கிரம் படத்தை இறக்கி தான் ஆகணும். பர்மிஷன் கேட்க கூட அதிக வாய்ப்பு இருக்கு. ஆனா இதெல்லாம் நடக்குமா என்னன்னு தெரியல. இந்த ஜனநாயகன் படம் அடுத்த கட்ட லெவல்ல என்ன பண்ண போறாங்க, படத்தை எப்ப ரிலீஸ் பண்ண போறாங்கன்னு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். முடிஞ்ச அளவுக்கு இந்த லீக் அவுட்ஸை பிளாக் பண்ண தான் ட்ரை பண்ணுவாங்க. யாருமே இப்ப வந்திருக்கிற ஜனநாயகன் படத்துக்கான லீக் அவுட்டை ஷேர் பண்ணாதீங்க, பார்க்காதீங்க. இந்த ஜனநாயகன் படம் லீக் அவுட் ஆனதை பத்தி நீங்க என்ன சொல்றீங்க? உங்க ஒப்பீனியனை கமெண்ட்ல சொல்லிட்டு அப்படியே மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.